டே 5 ஆஃப் மீ ட்ரைங் டு குவிட் யூடியூப். இன்றைக்கி வந்து டிசம்பர் 1, நவம்பர் மாதமே முடிஞ்சிச்சு. இன்னும் டிசம்பர் 31க்கு வந்து 30 நாள் தான் இருக்குது. அவ்வளோதான், 30 நாள் 30 வீடியோ, அவ்வளோதான். இன்னும் 30 வீடியோ தான் வரும். அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கணும் நீ. ஸோ இப்போ வந்து கரண்ட்டாக வந்து 54 kgs இருக்கேன். டிசம்பர் முடிகிறக்குள்ளே ஒரு 58. வீக்லி 1 கிலோ ஏற்றலாம், பட் வெயிட்டுக்கு வேண்டி ஏற்றி என்ன பண்ணுறது. உண்மையிலே வந்து ப்ரோக்ரஸ் இருக்கணும், மசில் இன் டர்ம்ஸ் ஆஃப் மசில் கெயின் இருக்கணும்ல, அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ பார்ப்போம். நம்ம இந்த கேலரி நம்ம ஒரு 750 கேலரி எக்ஸஸ்லேயே சாப்பிடுவோம். 0.75 அந்த ரேஞ்சிலே போவோம். எனக்கு தெரிஞ்சு 0.75 அதிகம். ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து காலேஜ் கிளம்பணும். டைம் இஸ் அரவுண்ட் 7:50. எனக்கு 8:30 காலேஜ். ஆனால் ஒரு 5 மினிட்ஸில் இங்கேருந்து கிளம்புனா முடிஞ்சு. ஸோ 2 நாளாகவே வந்து 5 நாளாகவே 4 நாளாக இதுக்கு முன்னாடி 4 நாளாக வந்து கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கும் பண்ணிடுவேன் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலி நேற்று வந்து 3000 கேலரி போயிடுச்சு. பசிச்சுன்னு சொல்லி 2 பிரெட் ஆம்லேட் வாங்கி சாப்பிட்டேன் மேரியோவில். கேலரி எங்கேயோ தூக்கி விட்டுருச்சு. நேற்று மட்டும் 8 முட்டை. பிரெட் ஆம்லேட்டில் வந்து 4 முட்டை, அது இல்லாமல் 4 முட்டை தனியாக சாப்பிட்டேன். 8 ஹோல் எக் சாப்பிட்ருக்கேன். ஸோ 3000 கேலரிஸ் கிட்டே போயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 200 கேலரிஸ் வந்து கம்மியாக சாப்பிட போகிறேன். ஏன்னா டேலி பண்ணுறக்கு வேண்டி. இன்றைக்கி ஒரு 2500 கேலரிஸ் ப்ளஸ் ஒரு 120 கிராம் ப்ரோட்டீன். இதுதான் வந்து இன்றைக்கி கோலு. ஸோ அப்படியே நான் கிளம்புறேன். காலேஜ் ஜிம்முக்கு போயிருக்கணும். பட் ஆனால் என்ன அப்படின்னா இந்த ஒரு வாரமே வந்து வீடியோவில் சொல்ல வந்துட்டேன். லைக் இந்த வின்டேஜ் மூவிஸ்லாம் பார்த்து வின்டேஜ் வைப் வந்து வாங்கிட்டுருக்கேன். நேற்று வந்து இது பார்த்தேன். இந்த என்ன படம், சில்லுன்னு ஒரு காதல், அந்த படம் பார்த்தேன். ஸோ நல்லா இருந்துச்சு. அப்படியே தூக்கத்துலேயே பார்த்துட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் குட்டி வயசுலேயே பார்த்துருக்கேன். பட் ஆனால் இந்த வயசில் பார்த்தா தான் அதோடய வைப்பு வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தேன். ஸோ எனிவேஸ் ஒரு 3:30 கிட்ட ஆச்சு. ஸோ என்ன அப்படின்னா வந்து காலேஜ் ஜிம்முக்கு போகல. ஸோ 6:30 தான் ஜிம்முக்கு போகணும். ஸோ கையில் வந்து ஒரு 3 hours சாலிடாக இருக்குது. ஸோ இதுக்குள்ள என்னென்ன வேலை பண்ணோம் அப்படின்னா 2 வீடியோ வந்து எடிட் பண்ண இன்னைக்கு. அது இல்லாமல் இப்போ வரைக்குமே வந்து நான் ஒரு 1000 கேலரிஸ் தான் சாப்பிட்ருக்கேன். காலைல வந்து ஒரு 700 கேலரிஸ், அப்புறம் மத்தியானம் வந்து ஒரு 300 கிராம் ரைஸ் சாப்பிட்டேன். அது கூட கொஞ்சம் சோயா, அது எவ்வளோ கிராம்னு கூட அளந்து பார்க்கல. ஸோ அதான் அதை கன்சிடர் பண்ணணும்னு நான் விட்டுட்டேன் அந்த சோயாவை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து ஒரு 4 ஹோல் எக், அது கூட வந்து ஒரு 70 கிராம்ஸ் ஆஃப் சோயா. இதே எவ்வளோ இருக்குது, 70 கிராம்ஸ் ஆஃப் சோயாலே ஐ திங்க் அரவுண்ட் 36 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அப்புறம் 4 ஹோல் எக்கில் வந்து ஒரு 22 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். அப்ராக்சிமேட்லி ஒரு 70 கிராம்ஸ் கிட்ட ப்ரோட்டீன் வருதா. ஸோ இந்த மீல் எடுத்தாலே போதும்னு நினைக்கிறேன். அப்புறம் நைட்டு நார்மலாக வந்து நம்ம ஷேக் அடித்தாலே அதில் ஒரு 30 கிராம் ப்ரோட்டீன் வரும். ஆவரேஜாக ஒரு 120 வந்துடும். ஆவரேஜாக 120 வரணும். ஸோ வர வச்சுருவேன். தட் இஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம்.